இன்னைக்கு நம்ம சேனல்ல 2017 ரிலீஸ் ஆன டவுன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் சேர்ந்து கார்ல ஒண்ணா டிராவல் பண்றாங்க. அப்போ அவங்களோட கார் டயர் பஞ்சர் ஆகுது. இவங்களும் என்ன ஆச்சுன்னு கீழே இறங்கி பார்க்குறாங்க. அப்போ இவங்க கண்ணுக்கே தெரியாத ஒருத்தன் இவங்க ஒவ்வொருத்தரையும் சுட ஆரம்பிக்கிறான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மள ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் வச்சிருப்பாங்க. ஹார்ட் பீட்லாம் படன்னு இருக்கும். என்னடா ஓவரா பேசுறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த படம் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்துங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அதோட டயர் வெடிச்சிருது. அதனால நிலத்தடுமாறி கார் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கு. ஒரு வழியா அந்த காரை நிப்பாட்டிடுறாங்க. கார் இப்போ நடு ரோட்ல நிக்குது. சுத்தி முத்தி பார்த்தா அங்க யாருமே இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காலி இடமா தான் இருக்கு. எல்லாரும் காரை விட்டு கீழே வந்து இறங்கி பாக்குறாங்க. மொத்தமா 6 பேர் இருக்காங்க. இந்த காரோட ஓனர்னு பாத்தீங்கன்னா அது அவன் ஒருத்தன் தான். அப்புறம் அவனோட லவ்வர். ஃபாரின் கண்ட்ரிஸ்ல எல்லாம் கார் பூலிங் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கும். அப்படி என்னன்னா, உங்ககிட்ட ஒரு சொந்த கார் இருக்கு, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்ப யாராவது 4-5 பேர் லிஃப்ட் கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் கார் பூலிங். அந்த மாதிரியான மேட்டர்ல வந்தவங்க தான் மிச்சம் இருக்கிற 4 பேரும். சரி, கார் தான் பஞ்சர் ஆயிடுச்சு, யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா ரோட்ல ஒரு பையன் இல்லை. சரி, இருக்கிற ஸ்டெப்னியாவது மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2 பசங்க களை இறங்குறாங்க. இப்ப இவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் கூட மொபைல் சிக்னல் இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் டவர் கிடைக்குது. இப்ப இந்த பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த இடத்துலதான் போய் நின்று இங்க இருக்கிறத உடனே போட்டோவா இருந்து சோசியல் மீடியால போடுறா. பயங்கரமான சோசியல் மீடியா அடிக்ட் யார் போல இருக்குது. அவ போஸ்டர் போட்டதும் நம்ம கடமை முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த காருக்கிட்டே வந்துடுறான். அப்ப எரிக்குங்கிற ஒரு பையன் அவனுக்கு சூச்சு வருதுன்னு ஓரமா ஒதுங்கிக்கிறான். டாடுங்கிற ஒருத்தன் 3 பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு ஓரமா வந்து உட்காந்துட்டு ஸ்டார்ட் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். டாடு இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒருத்தன் பாவமா டயரை மாத்திட்டு இருக்கான். எல்லா இடத்துலயும் டாடு மாரி சில பேர் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது அப்படி இருந்தா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்ப அந்த டயர் உருண்டு போகுது. அதை தூக்கும் போது அதுல இருந்து ஒரு புல்லட் வந்து கீழே விழுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தானா இந்த கார் டயர் பஞ்சர் ஆகல, யாரோ வேணும்னே சுட்டிருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த காரோட டயர் திடீர்னு உருண்டு ஓடுது. அதை பிடிக்கிறதுக்காக நம்ம டாடு பையலும் பின்னாடியே ஓடிட்டான். அவனோட லவ்வர் பாக்குறா. பார்த்து அப்படியே அதிர்ச்சியா நிக்கிறா. ஏன்னா இங்க கார் டயரை மாத்திட்டு இருந்தவன் நெத்தியிலேயே போட்டுன்னு ஒருத்தன் துப்பாக்கியால போட்டு தள்ளிட்டான். திடீர்னு அவன் கையில ரத்தம் சொட்டுது. என்னடான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் அவன் கண்ணுலயே புல்லட் இறக்கியிருக்கான். அவன் சைலன்சர் போட்டு சுடுறதுனால யாருக்குமே சத்தம் கேட்கல. ஹெல்ப் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அதே கண்ணிலேயே இன்னொரு புல்லட்டையும் இறக்கி டாடோட லவரை ஸ்பாட்லயே மறுகையா பண்ணிட்டான். மற்றவங்களுக்குலாம் பேச்சு மூச்சு இல்லை, சில மாதிரி நிக்கிறாங்க. யார் எங்க இருந்து சுடுறான்னு யாருக்குமே தரல. அப்ப அந்த கேங்ல கிரண் ஒருத்தி இருக்கா. அவன் யாரோ ஒருத்தன் மரத்துல இருந்து தான் சுடுறான், எல்லாரும் ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு கத்தும் போதே நம்ம டாடு தோல்ல ஒரு புல்லட்டை இறக்கிடுறாங்க. சூச்சு போயிட்டு ஆப்பாடான்னு ரிலாக்ஸா வந்துட்டு இருந்த எரிக்கை பார்த்து இப்ப சுட ஆரம்பிக்கிறான். அவனும் அங்க இங்கேன்னு ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிறான். இந்த சைடு டாடுக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவனும் காருக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிறான். இப்போ மிஞ்சி இருக்கிறது 2 பையன் 2 பொண்ணு. இவ்வளவு நேரம் சைலன்சர் போட்டு சுட்டுக்கிட்டு இருந்த நம்ம கில்லர் இப்போ அந்த சைலன்சரை ரிமூவ் பண்ணிட்டு சுட ஆரம்பிக்கிறான். ஏன்னா சைலன்சர் ஒரு புல்லட்டோட ஸ்பீடை குறைக்கும். இப்போ இவங்களை கொல்லணும்னா அந்த புல்லட் ஸ்பீடாக போய் அந்த கதவை உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் போனால் தான் முடியும். அதனால சைலன்சர் இல்லாமல் சுட ஆரம்பிக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம கிரண் புள்ள தான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஏன்னா அவங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் ஆர்மியில் இருந்திருக்காங்க. அதனால இவளுக்கு புல்லட்ஸ் அண்ட் கன்ஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ இவங்க இங்கேருந்து தப்பிக்கணும்னா போலீஸை கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துலையோ சிக்னல் இல்லை. போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து 3 அடி தள்ளி போனால் அங்கே இருக்கிற இடத்துல சிக்னல் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ நம்ம டாடுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த 3 அடி கேப்பை செல்ஃபி ஸ்டிக்கால் ஃபில் பண்ணிடலாம். செல்ஃபி ஸ்டிக்கில் ஃபோனை சொருவி 3 அடி தள்ளி ஃபோனை நீட்டி கால் 911 அப்படின்னு வாய்ஸில் சொன்னோன்னா கால் போலீஸுக்கு போயிடும் அப்படின்னு ஐடியா பண்ணி அதே மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் கால்னு சொன்ன அடுத்த செகண்டே ஃபோனு தெரிக்குது. டாடோட பிளான் ஊற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம சோஷியல் மீடியா ஃப்ரீக்கு ஜோடி நாம எல்லாரும் ஒவ்வொரு சைடு ஓடி போவோம். அதுல அந்த கில்லர் கன்ஃபியூஸ் ஆயிடுவான், நாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம கிரண் புள்ள அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த காரோட டயரையே கரெக்டாக குறி பார்த்து சுட்டவனுக்கு நம்மளை சுடுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அந்த மாதிரி நம்ம 4 பேரும் 4 திசையில் ஓடணும்னா கண்டிப்பாக நம்ம 4 பேரில் ஒரு 2-3 பேராவது செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம டாடுக்கு ஒரு சரியான ஐடியா வருது. அது என்னன்னா, இந்த 3 அடி கேப்பை கவர் பண்ணுற மாதிரி காரையே தள்ளிட்டு போயிட்டு பின்னாடி இருந்தபடியே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுறலாம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கிரண் சொல்கிறா, இந்த மாதிரி காரை நீ 3 அடி தள்ளணும் அப்படின்னா காரில் ஃபஸ்ட்டு கீயை இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கியரை நியூட்ரல் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ நாம் மேட்டில் நிற்கிறோம். அதனால் நீ கியரை நியூட்ரல் பண்ண உடனே கார் கீழே பின்னாடி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீ நியூட்ரல் பண்ணிவிட்டு உடனடியாக அங்கேருந்து கீழே வந்து நீனும் எங்களோட சேர்ந்து காரை தள்ளினா மட்டும்தான் மேலே முன்னாடி 3 அடி தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம உயிர் பொழைக்கணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாடு காருக்குள்ளே ஏற ட்ரை பண்ணுறான். அதனால் கில்லரை டைவர்ட் பண்ணுமேன்னு நம்ம கிரண் புள்ள அவளோட ஜர்க்கினை ஒரு ஆள் நிற்கிற மாதிரி காருக்கு அந்த சைடு நிப்பாட்டுறா. அதே சமயத்தில் எர்ரிக்கும் ஜோடியும்
கில்லரை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் எங்கேருந்து சுடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. டாடும் காருக்குள்ளே கீயை போட்டுடுறான். பட் அந்த சமயத்தில் கில்லர் சடன்னு சுட ஆரம்பிக்கிறான். அதனால் பயந்து போய் கார் கீழே விழுந்துடுறான். இப்போ நம்ம ஜோடி ஒரு வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோவை 3 பேர் பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் கிளைகளுக்கு நடுவில் அந்த இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு அமைதியாக போகிற வரவங்கள போட்டு தள்ளிட்டு இருக்கான் நம்ம கில்லர் அப்படிங்கிறது. டாடு வண்டிக்குள்ளே கீயை மட்டும்தான் போட்டிருக்கான். கியரை நியூட்ரல் பண்ணலை. அதனால் காரை நவுத்த முடியல. ஸோ இப்போ நியூட்ரல் பண்ணணும்னு அவன் உள்ளே போனான்னா கண்டிப்பாக கில்லர் அவனை கொண்டுருவான். இந்த டைம் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். அப்போ அவனுக்கு டப்புன்னு ஒரு ஐடியா வருது. காருக்கு பின்னாடி இருந்த டூல் பாக்ஸை ஓடி போய் தூக்கிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்த பாக்ஸை 2ஆக உடச்சி அதோட ஒரு பீஸை அவனோட கையில் ஷீல்டு மாதிரி கட்டிக்கிறான். ஏன்னா இந்த டைம் கில்லரோட குறி கண்டிப்பாக காரில் தான் இருக்கும். இவன் காருக்குள்ளே போனாலே கில்லர் பார்த்துருவான். பார்த்ததும் இவனை சுட்டுருவான் அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வண்டியை நியூட்ரல் பண்ணுறதுக்காக காருக்குள்ளே ஏறுறான். நினச்ச மாதிரியே கில்லர் இவனோட கையிலேயே சுட்டுறான். என்னதான் சுட்டாலும் அந்த கேப்பில் அவன் நியூட்ரலும் பண்ணிடுறான். ஆனால் இவன் காரை தள்ளுறதுக்கு இல்லாதனால அந்த 2 பொண்ணுங்களால் மட்டும் காரை கண்ட்ரோல் பண்ண முடியல. காரு மேலே தள்ள முடியாமல் கீழே நோக்கி வேகமாக போயிட்டுருக்கு. இந்த போராட்டத்தில் ஒரு செகண்ட் எல்லாருமே காரை விட்டு வெளியில் வராங்க. ஆனால் காரை விட்டு வெளில வந்து அவன் போட்டுருவான். அதனால் திரும்பவும் காருக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம்னு பார்த்து ஸ்டெப்னி மாட்டினவன் நெட்டை மாட்டலை. அதனால் ஒரு டயராக வந்து விழுந்துருது. அந்த கார் ரோட்டில் அப்படியே நின்றுடுது. இந்த கேப்பில் டாடும் கிரனும் காருக்குள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ஜோடி வெளியிலேயே இருக்கா. ஒரு சின்ன கேப் சேர்ந்தாலே டப்புன்னு போடுற நம்ம கில்லரு இவ்வளோ பெரிய ஆள் முழுசாக வெளியில் இருந்தால் சும்மாவாக இருப்பான். ஆனால் எதிர்பார்க்காத விதமாக ஜோடியை அவன் சுடவே இல்லை. அப்போ தான் கிரனுக்கு ஒன்று புரியுது. அந்த கில்லர் அவனோட கன்னை ரீலோட் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. உடனே ஜோடியும் எரிக்கும் கார்கிட்ட ஓடிவாங்கன்னு சொல்கிறா. ஒரு வழியாக ஜோடி கார்கிட்ட வந்துடுறா. ஆனால் எரிக்கால வர முடியல. கில்லர் அதுக்குள்ளே ரீலோட் பண்ணிடுறான். ஆனால் எரிக்க கொல்லாமல் அவனோட 2 கால்லையும் சுடுறான். கில்லர் எவ்வளோ பெரிய சேடிஸ்டாக இருந்தா இவனை கொல்லாமல் இவன் துடிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்கிறத நீங்களே பாருங்க. எரிக்குக்கும் டாடுக்கும் பயங்கரமாக ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்படியே ரத்தம் வெளியேறிட்டு இருந்தா எரிக் செத்துருவான்னு சொல்லிட்டு கிரண் கத்துறா. அப்புறம் டாடை காப்பாற்றுறதுக்காக ஒரு சுத்தியல் எடுத்து அதோட ஒரு எண்டை லைட்டரால் நல்லா சூடேற்றுறான் நம்ம கிரண். அப்படி சூடான அந்த சுத்தியலை டாடோட ரத்தம் ஊற்றுற இடத்துல வேகமாக வைக்கிறா. அதனால் டாடுக்கு ரத்தம் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்குது. இப்போது வெயில் பயங்கரமாக கொளுத்துது. செத்து போனாங்கல்ல 2 பேர், அவங்களோட டெட் பாடியை அங்கே இருக்கிற காக்காங்கெல்லாம் கொத்தி திங்க ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பயங்கரமாக தண்ணி தாகம் எடுக்குது. அதனால் காருக்குள்ளே இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அங்கே வழியில் துடிச்சிட்டு இருக்கான நம்ம எரிக்கு அவனுக்கும் அந்த தண்ணியை தூக்கி போடுறாங்க. எரிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாட்டிலை எடுத்து அந்த தண்ணியை குடிக்க போகிற நேரத்தில் கரெக்டாக அவனோட கையிலேயே சுடுறான் கில்லரு. அவனோட எண்ணத்தை பாருங்களேன். எரிக் இங்கே இருந்துட்டு என்னால் வலி தாங்க முடியல, என்னை தயவு செஞ்சு கொன்னுடு அப்படின்னு கத்துறான். கண்ணில் புல்லட் வாங்கி செத்து போயிருப்பாள். அவள் வந்து நம்ம டாடோட லவர் தான். அவளோட டெட் பாடியை பார்த்து என்னோட காதிலேயே போயிட்டா, இதுக்கப்புறம் எனக்குன்னு யார் இருக்கா, எனக்கு உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் அவளோட டெட் பாடியை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனால் கில்லரோ டாடை கொலை பண்ணவே இல்லை. டாடு இப்போ அவன் லவ்வர்கிட்ட போகிறான். அவளோட முகத்தை மூடிட்டு அவன் மேலே விழுந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்த நோக்கி ஒரு கார் வேகமாக வந்துட்டுருக்கு. அந்த காரை பார்த்ததும் இவ்வளோ நேரம் செத்து போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்த நம்ம டாடுக்கு உயிர் வாழணும்னு ஆசை வருது. உடனே காரை பார்த்து நீ பாட்ட சொல்லி கத்துறான். இவ்வளோ நேரம் உயிர் வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ அவனை ஒன்றுமே பண்ணாத கில்லர் அவன் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்ட உடனே அவனை சுட்டு கொலை பண்ணுறான். எந்த அளவுக்கு ஒரு சேடிஸ்டாக இருப்பான் பாருங்கள் நம்ம கில்லர். அடுத்து புதுசாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, அதை ஓட்டிகிட்டு வர பொண்ணு கையிலேயே நம்ம கில்லர் சுடுறான். அதனால் கார் கண்ட்ரோல் இழந்து பழைய கார் மேலே மோதி ஆக்சிடெண்ட்டும் ஆயிடுது. அதுலேருந்து சில பேர் வெளியிலேயும் தூக்கி எறியப்படுறாங்க. இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த கார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அதை ஓட்டிகிட்டு வந்தவ உடனே நம்ம கில்லர் அவளை கொலை பண்ணிடுறான். உடனே செத்து போனவளோட அப்பா வந்து அவளோட டெட் பாடியை காருக்கு அந்த பக்கமாக இழுத்துட்டு போயிடுறாரு. அங்கே இருந்து என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியாமல் அதே சமயம் தூக்கி எறியப்பட்ட அவளோட பேத்தியை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்கிறா. புதுசாக வந்தவங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிற இடத்துல நல்லாவே சிக்னல் வரும். அதனால் இங்கேருந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க சொல்லிட்டு அப்படின்னு கத்துறா. அவனும் அங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த கேப்பில் கில்லர் அவனை எப்படியாவது கொல்லணும்னு ஒவ்வொரு ஆங்கிளாக பார்க்குறான். ஆனால் எந்த ஆங்கிள்லையுமே அவன் மாட்டவே இல்லை. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கார்லேருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பெட்ரோல் டேங்கை பார்த்து நேராக நம்ம சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஜோடி பொண்ணு உடனே அங்கேருந்து ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த பார்க்குறான். ஆனால் கிரண் அவளை தடுத்து இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ், அவர் 911க்கு ஃபோன் பண்ணட்டும் விடு அப்படின்னு சொல்லி அவளை அமுக்கிடுறான். ஆனால் கில்லர் சுட்டதில் அந்த மொத்த கார் எரிஞ்சு போயிடுது. அதோடு சேர்ந்து இவங்க ஃபோன் பண்ண சொன்னாங்கல்ல, அவனும் சேர்ந்து எரிஞ்சு போயிடுறான். அவன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணானா பண்ணலையாங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. மிச்சம் இருக்கிறது அவங்க குடும்பத்தில் அந்த குட்டி பொண்ணு மட்டும்தான். குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம அவளோட நெத்தி போத்துலேயே சுட்டு அந்த குழந்தைய கூட இந்த கில்லர் கொலை பண்ணிடுறான்.
இவங்க 2 பேரும் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறாங்க. அப்படியே நைட் ஆயிருது. இவங்ககிட்டருந்து இனிமேல் தப்பிக்கவே முடியாது. பேசாம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு காரோட டயரை பஞ்சர் ஆக்கி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கார் சீட்டோட பஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே கிழிச்சு வெளியில் எடுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் கொளுத்தி விட்டோம்னா நிறையா புகை வரும். அந்த புகையில அவனால் பார்க்க முடியாது. அப்படியே நம்ம அந்த புகைக்குள்ளே ஓடி தப்பிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஒருத்தன் எரிஞ்சு போய் செத்தான் பார்த்தீங்களா, அவன் சாகிறதுக்கு முன்னாடி போலீஸுக்கு கால் பண்ணிட்டு தான் செத்து போனான் போல இருக்கு. பரவாயில்ல, நல்ல பையன். காரை பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு போலீஸ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம பொழைச்சிக்கலாம், நமக்கு ஒன்றுமே ஆகாது, அந்த கில்லர் செத்தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே போலீஸ் பார்த்தீங்கன்னா மேலே 2 பேர் கன்னோட நிற்கிறாங்க. ஆனால் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக கில்லர் கார் ஓட்டிட்டு வந்தான் பார்த்தீங்களா போலீஸ், அவனோட வாயிலேயே சுடுறாங்க. செத்து போனவன் கார் ஆக்சிலேட்டரில் பட்டு அந்த கார் வேகமாக கிளம்புது. அதனால் மேலே நின்றுட்டு இருந்த 2 போலீஸில் ஒருத்தன் கீழே விழுந்துடுறான். அவன் போலீஸ்னு கூட பார்க்காம நம்ம கில்லர் அவனோட மொட்டையிலேயே ஒரு ஓட்டையை போட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். இந்த நேரத்தில் கிரண் ஒரு ஐடியா சொல்கிறா. இப்போ கில்லரோட குறி எல்லாமே அந்த போலீஸ் மேலே தான் இருக்குது. அதனால் இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிட்டா தப்பிச்சிடலாம், வா ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரண் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. ஆனால் ஜோடியோ பயந்துக்கிட்டு ஓடவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் புகையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறமா கில்லர் கிரணை நெத்திலேயே போட்டு தள்ளிட்டான். போலீஸ் கார் கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பக்கத்தில் இருந்த போலீஸ் ஒரு வழியாக நிப்பாட்டிடுறான். அந்த கேப்லன்னு பார்த்து நம்மளோட கில்லரும் அவனோட கன்னை ரீலோட் பண்ணுறான். இதாண்டா டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோடி அவளோட காரில் இருந்து இந்த போலீஸ் கார்கிட்ட வந்துடுறா. வந்தது மட்டும் இல்லாமல் கில்லர் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக போலீஸுக்கு சொல்லிடுறா. போலீஸும் கில்லர் இருக்கிறத பார்த்து பயங்கரமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கில்லர் இவங்களை திருப்பி சுடவே இல்லை. ஏன்னா இவங்க கண்ணை ரீலோட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக இங்கே ரீலோட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ள ஆரம்பிச்சிடுறான் அவன். இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம ஜோடி மட்டும்தான். கொய்யால எத்தனை பேர் தான்டா நீ கொல்லுவ, நான் செத்தாலும் பரவாயில்லடா, ஒன்றை உயிரோட விடமாட்டேன்டா அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரை எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த காரை நோக்கி ஜோடி வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கா. அவனும் சுடுறான். அவன் சுடுறது ஜோடியோட தோல் பட்டையிலே இறங்கிடுது. இருந்தாலும் அவன் காரை நிப்பாட்டவே இல்லை. வேகமாக போய் அந்த மரத்தை மோதிடுறான். வண்டி மோதின வேகத்தில் அவன் மரத்துலேருந்து கீழே விழுந்துடுறான். ஆனால் மரத்தோட அவன் கயிறில் கட்டி வச்சுருப்பான் போல இருக்குது. அந்த கயிறை அறுத்துக்கிட்டு இருக்கிற டைமில் ஜோடி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த துப்பாக்கியை கையில் எடுத்துடுறான். அவனும் கீழே வந்துடுறான். இப்போ அந்த துப்பாக்கியாலேயே அவனை பட்டுன்னு சுடுறா. அவன் வச்சிருந்த துப்பாக்கியாலேயே அவனுக்கு சாவு காட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனால் அதுலேயும் ஜோடியோட கோபம் அடங்கவே இல்லை. அந்த துப்பாக்கியை திருப்பி அவன் மண்டையில் பட்டுன்னு உடச்சி அவனோட ரத்தத்தெல்லாம் தெரிச்சு அவன் மேலே தெரிக்குது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். அந்த துப்பாக்கியில் நிறையா கோடு போட்டு அடைச்சிருக்கு. மொத்தம் 50-60 இருக்கும் போல இருக்குது. ஸோ இவன் 50-60 பேருக்கு மேலே கொண்டிருக்கான். அதை பார்த்து ரொம்பவும் எரிச்சலான ஜோடி அவனை திரும்பவும் சுடலான்ட்டு அந்த துப்பாக்கியை சுட ட்ரை பண்ணும்போது அது ட்ரிகர் ஆகி கழுத்துலேயே இறங்கிடுது. இவளை என்ன சொல்கிறதுனே தெரில. ஏண்டி அவனை தான் கொண்டுட்டால, அப்படியே எஸ்கேப் ஆகி போவியா, அதை விட்டுட்டு வீம்புக்கு அப்படின்னு அடிச்சு நீ செத்து போயிட்டேடி, ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு தான் தோணுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த படத்தில் வந்த எல்லா கேரக்டருமே செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் கூட உசுரோட இல்லை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெறும் லோ பட்ஜெட்டில் இருக்க படம் தான். ஆனால் இந்த படம் பயங்கரமாகவே ஓடுனுச்சு. ஏன்னா இந்த படத்தோட மேக்கிங் சூப்பராக இருக்கும். படம் முழுக்க நம்மளை ஒரு பதட்டத்தோடையே வச்சுருக்கிற அந்த எஃபெக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆணுச்சு. ஒரு படம் எடுக்கிறதுக்கு 500 கோடி 600 கோடி தான் தேவை கிடையாது. வெறும் 5 கோடி இருந்தால் கூட மேக்கிங்கும் ஸ்கிரிப்டும் நல்லா இருந்ததுன்னா அந்த படம் தாறுமாறாக ஓடும். அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்னே சொல்லலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே படத்தோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரி ஒரு கில்லர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் வேற ஒரு சூப்பரான படத்தோட நான் சீக்கிரமாக திரும்பி வருவேன்.